நீ அந்த வேட்டைக்காரன் வளர்க்குற அந்த கொக்கு தானே? அது நான் தான். ஆனா ஒரு வேட்டைக்காரர் இல்ல, அவர் என்னுடைய அப்பா. சிங்கு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன் கூடவே இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஆனா நீ ஒரு கொக்கு. எப்பவுமே உன் கூட்டத்து கூட இருக்கிறது தான் உனக்கு நல்லது. நீ உன் கூட்டத்து கூட இருந்தனா உனக்கு ஆபத்து இருக்காது, ரொம்ப பாதுகாப்பாவும் இருப்ப. அப்படி டின்டின் சொன்னதும் சிங்கு வந்து டின்டினை கட்டிப்பிடிச்சுக்கிச்சு. டின்டினும் கட்டிப்பிடிச்சுக்கிட்டான். அடுத்த நாள் காலையில மறுபடியும் கொக்கு கூட்டம் ஆகாயத்துல பறந்து போய்கிட்டு இருந்துச்சு. போச்சிங்கு, இன்னைக்கு உன் கூட்டத்தோட சேர்ந்து உன்னுடைய உண்மையான வாழ்க்கையை வாழு. ஐ லவ் யூ பா. ஐ லவ் யூ டு பா. அப்படி சொல்லி சிங்கு பட்டுன்னு பறந்து போச்சு. இவங்க சீக்கிரமா வந்தா நல்லா இருக்கும். நான் என்ன நினைக்கிறேன்னா 3 பேரும் ஒன்னா இருக்கலாம் எப்பவுமே. அந்த நேரத்துல ஒரு ஆளு காட்டுக்குள்ளார வந்தான். எங்க இருக்கா? அவ இங்கதான் எங்கேயோ இருக்கணும். இந்த பக்கம் சிங்கு அதோட கூட்டத்தோட சேர்ந்து பறந்து போய்கிட்டு இருந்துச்சு. எல்லா கொக்குங்களா அந்த இடத்துல கொஞ்ச நேரம் நின்று நாம ஓய்வு எடுக்கலாம். அப்படி சொல்ல கொக்குங்க எல்லாருமே ஓய்வெடுக்க இறங்கினப்போ அந்த கூட்டத்துல இருந்த சிங்குவை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. நீ அந்த வேட்டைக்காரன் வளர்க்குற அந்த கொக்கு தானே? அது நான் தான். ஆனா ஒரு வேட்டைக்காரர் இல்ல, அவர் என்னுடைய அப்பா. கேட்டிங்களா நீங்க? அந்த மனுஷன் இருக்கால, அவன் தான் இவங்க அப்பாவான். அவ உங்க அப்பாவை ஆகவே முடியாது. அவ எதுக்கு வளர்த்துருக்கானா, நீ பெரியவனானதும் உன்னை சமைச்சு சாப்பிட்றதுக்காக தான் அவன் உன்னை நல்லபடியா வளர்த்துக்கிட்டே இருக்கான் போல. அவர் ஒருவேளை என்ன சாப்பிட நினைச்சா உங்களோட சேர்ந்து என்னை எதுக்கு அனுப்பி வச்சாரு? இன்னொரு பக்கம் காட்டுல மறுபடியும் சலசலப்பு ஏற்பட்டுச்சு. இன்னொரு வேட்டைக்காரன் வந்திருக்கான். என்ன, இன்னொரு வேட்டைக்காரனா? கொஞ்ச நேரத்துல காட்டை சேர்ந்த விலங்குகள் எல்லாருமே ஒரு இடத்துல ஒண்ணு சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் அமைதியா அந்த ஆளுக்கு பின்னாடி போய்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல டின்டின் ராபிட் கூட அதோட வீட்டுல இருந்தான். அப்போ அந்த ஆளு அந்த வீட்டுக்கு பக்கத்துல வந்து நின்னான். டின்டின், நீங்க யாரு? டின்டின், என்னோட மகனே, நான் உன்னோட அப்பா. நான் தான் உன்னோட அப்பா. அப்படி சொல்லி அந்த ஆளு டின்டினை போய் கட்டி பிடிச்சாரு. இது எல்லாத்தையுமே மத்த விலங்குகள் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. கடந்த 1 வருஷமா நான் உன்னை தேடிக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு நீ எனக்கு கிடைச்சிட்ட. அப்படி சொல்லிக்கிட்டே அவர் கண்ணில இருந்து கண்ணீர் கொட்டுச்சு. அப்பா, இப்போ நீங்க தான் என்ன கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்காக அழுவுறீங்க? இப்போ நீ என் கூட வாப்பா. இந்த காட்டு வாழ்க்கைய நீ வாழவே தேவையில்லை. அப்போ ராபிட் டின்டின் கிட்ட சொல்லுச்சு. டின்டின், நீ என்னையும் சிங்குவும் விட்டுட்டு போறியா? அப்பா, ராபிட் என்னுடைய நல்ல நண்பன். சிங்கு என்ன அப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க 2 பேரையும் விட்டுட்டு என்னால வர முடியாது. இவங்களை கூட்டிக்கிட்டு போகலாமா? அப்பதான் ஒரு கொக்கு அங்க வந்துச்சு. டின்டின், உனக்காக ஒரு செய்தி வந்திருக்கு. என்ன செய்தி அது? சிங்கு தன்னோட கூட்டத்துல போய் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். இனிமே அவன் உன் கூட இருக்க மாட்டானா? அதை கேட்டு டின்டினோட கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுச்சு. அவ எப்படி இப்படி சொல்ல முடியும்? இப்பவே அவன்கிட்ட கூட்டிட்டு போங்க. பரவாயில்ல ராபிட், சிங்கு குஷியா இருந்தா போதும். அவன் சந்தோஷமா இருக்கிறது மட்டும் தானே எனக்கும் வேணும். உனக்கு விருப்பம் இருந்தா நீ ஏன் கூட வரலாம். இல்ல, இப்போ சிங்கு கிட்ட நான் பேசியே ஆகணும். டின்டின், நீயும் போகாத, இங்கே இரு. டின்டின், பா, நீ என் கூட வா. நான் உன்னை இங்க விட முடியாது. சாரி ராபிட், எங்க அப்பாவோட பேச்சை மீறி என்னால நடக்க முடியாது. நான் போய் தான் ஆகணும். சிங்கு கிட்ட நான் குட் பை சொன்னதா சொல்லிடு. அதை கேட்ட ராபிட் அதோட வீட்டுக்குள்ளார போயிட்டு பயங்கரமா அழ ஆரம்பிச்சுது. டின்டனும் அவனுடைய அப்பா கூட சேர்ந்து அந்த காட்டை விட்டுட்டு போயிட்டான். மத்த விலங்குங்க எல்லாருமே இத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல டின்டின் அவங்க அப்பா கூட சேர்ந்து ஒரு சின்ன குடிசைக்குள்ள வந்தான். அங்க காலியா இருந்த நிறைய கூண்டுகள் இருந்துச்சு. அப்பா, இவ்வளவு கூண்டுங்க எல்லாம் நம்ம வீட்டுல எதுக்கு இருக்கு? ஏன்னா இது என்னோட வேலை. நான் ஒரு வேட்டைக்காரன்.
நீங்க ஒரு வேட்டைக்காரனா? அதனாலதான் காட்டு விலங்குகள் எல்லாருமே என்ன பார்த்தது வேட்டைக்காரன்னு நினைச்சிட்டாங்களா? ஆனா பாவம், அவங்க எனக்கு எந்த ஒரு தொந்தரவுமே கொடுத்ததில்ல. நீ ஒன்றும் உணர்ச்சி வசப்படாத. அப்பா, நான் அந்த காட்டுக்கு எப்படி போனேன்னு நீங்க என்கிட்ட சொல்றீங்களா? பாரு, எனக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சது. அதில் 50 விதமா விலங்கெல்லாம் பிடிச்சிட்டு ஒரு ஜூக்கு கொடுக்கணும். ஆனால் அவ்வளோ பெரிய ஆர்டரை முடிக்கிறதுக்கு எனக்கு நிறைய நேரம் வேணும். ஏன்னா எல்லாரையும் உயிரோட பிடிக்கணும். அதனால்தான் உன்னை மயக்கமாக்கி அந்த ஏரிக்கிட்ட நான் அமுச்சு வச்சேன். நீ காட்டில் அப்படி இருக்கலாம், எல்லாரும் கூட நீ நட்பா பழகலாம், அவங்கள நம்ப வைக்கலாம். எப்போ அங்கிருந்து நான் உன்னை கூட்டிட்டு வரேனோ அப்பப்போ நீ காட்டுக்கு திரும்ப போய் 3 விலங்க நீ பிடிச்சிட்டு வந்துடு. இப்படி 50 விலங்க நாம பிடிச்சிடலாம். அதை கேட்ட டின்டின் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான். அப்படின்னா உங்க வேலைக்காக நீங்க என்ன மயக்கம் அடைய வச்சு காட்டுக்குள்ள அனுப்பி வச்சிட்டீங்களா? அங்க இருக்கிற விலங்குங்க ஒருவேளை என்ன சாப்பிட்டு இருந்துச்சுன்னா? இங்க பாருப்பா, என்கிட்ட வேற வழி இருக்குல்ல. இப்போ உன்கிட்ட கூட வேற வழியே இல்ல. இப்போ நீ என்னோட வேலைய பண்ணித்தான் ஆகணும். நான் அப்படி பண்ண முடியாதுப்பா. சரி சரி, நீ ஒத்துக்கிற வரைக்கும் இந்த கூட்லயே நீ இருக்கணும். போ. அப்படி சொல்ல அந்த வேட்டைக்காரன் டின்டினையும் ஒரு கூண்டுல போட்டு அடிச்சு அந்த கூண்டுக்கு பூட்டை போட்டுட்டான். இந்த பக்கம் ராபிட் கூட சிங்குவை பார்க்க போயிருந்துச்சு. சிங்கு, உனக்கு என்ன ஆச்சு? நீ டின்டினை பார்க்க மாட்டியா? இந்த கொக்குங்க உன்ன மேல என்ன மந்திர போட்டாங்க? இப்படி டின்டினை நீ பார்க்க வேண்டாம்னு சொல்ற? அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே ராபிட். அப்புறம் அந்த செய்தி? இவர் என்னுடைய மாஸ்டர். இவரு டின்டினை பத்தி தப்பா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அவன் நல்லவன் இல்ல, உன்னை சாப்பிடதான் வளர்த்தான் அப்படின்னு சொன்னாரு. அத பொய்ன்னு நிரூபிக்கிறதுக்காக தான் நான் ஒரு பொய்யான செய்தியை அனுப்பி வச்சேன். ஆனா டின்டின் இங்க வராம இவங்க சொன்னது உண்மை அப்படின்னு நிரூபிச்சிட்டாரு. டின்டின் உன்னை பார்க்கறதுக்காக துடிச்சுக்கிட்டே இருந்தான். அவனை கூட்டிட்டு போக அவங்க அப்பா வந்தாங்க. ஆனா உன்னால அவன் காட்டை விட்டு போக விருப்பவே படல. ஆனா அதே நேரத்துல இந்த செய்தியும் வந்துச்சு. அவன் சோகமா இந்த காட்டை விட்டு அவங்க அப்பா கூடவே போயிட்டான். நீ என்ன சொல்ற? அது கேட்டு சிங்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டுச்சு. மாஸ்டர், நான் இப்பவே அப்பாவை பார்க்க போகணும், இப்பவே. ஓ சரி சரி, நம்ம கூட யானையும் அப்புறம் கேண்டா முருகத்தையும் கூட்டிட்டு போனோம். அவங்களையும் நாம கூட்டிக்கிட்டு போலாம். அப்படி கொக்கு கூட்டம், சிங்கு, ராபிட், அப்புறம் கேண்டா மிருகம், யானை எல்லாருமே டின்டினை பார்க்க போனாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க அந்த வேட்டைக்காரனோட வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க உள்ள போய் பார்த்தப்போ டின்டின் ஒரு கூண்டுக்குள்ள அடைஞ்சிருந்தான். சிங்கு, அப்பா, நீங்க இந்த கூண்டுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எங்க அப்பா ஒன்னும் நல்லவரு கிடையாது. என்ன பயன்படுத்திக்கிட்டு உங்க எல்லாரையுமே பிடிக்கலாம் அப்படின்னு பாக்குறாரு. நீ ஒன்னும் கவலைப்படாத டின்டின், நாங்க உன்னை காப்பாத்துறோம். அப்படி சொல்லி யானை அதோட சொண்டில வச்சு அந்த பூட்டை உடைக்கிறதுக்காக முழு முயற்சியையும் பண்ணுச்சு. தாழ்பாலோட சேர்த்து பூட்டையும் எடுத்துருச்சு. எஸ், டின்டின் அந்த கதவை திறந்தான். கூண்டை விட்டு வெளியில வந்துட்டான். அப்பா! சிங்கு வேகமா போய் டின்டினை கட்டி பிடிச்சுக்கிச்சு. 2 பேரோட கண்ணுல இருந்தோ கண்ணீர் கொட்டுச்சு. அட, என்ன நடக்குது இங்க? இவ்வளவு நிறைய விலங்கா? என்னோட துப்பாக்கி எங்க? வேட்டைக்கார அவனுடைய துப்பாக்கி எங்க இருக்கு அப்படின்னு தேட ஆரம்பிச்சான். வாங்க, நாங்க உனக்கு கொஞ்சம் உதவி பண்றோம். அப்படி சொல்லி எல்லா கொக்குகளும் அவனை தாக்க ஆரம்பிச்சது. கொக்குங்க எல்லாரும் சேர்ந்து அவனுடைய தலையையும் அவனுடைய கை காலையும் கொத்தி கொத்தி காயமாக்கிடுச்சுங்க. அதுக்கப்புறம் கேண்டா மிருகம் வந்து வேகமா மோதினதுல அந்த வேட்டைக்கார ஜன்னல் வழியா வெளியில போய் விழுந்துட்டான். நீ சீக்கிரமா என் முதுகுல உக்காந்து டின்டின். யானை டின்டினை அதோட முதுகுல உட்கார வச்சுக்கிட்டு அவங்க எல்லாரும் சேர்ந்து அங்கிருந்து காட்டுக்குள்ள போயிட்டாங்க. காட்டுக்கு வந்ததும் எல்லா விலங்குகளும் டின்டினை வரவேற்றாங்க. டின்டின் மறுபடியும் காட்டுக்கு வந்ததுல ரொம்பவும் சந்தோஷமா இருந்தான். ராபிட்டும் டின்டின் சிங்கும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்ததை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. அன்னையில இருந்து அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க.